சமஸ்கிருதம், ஹிந்தி ஆகிய மொழிகளை தமிழ்நாட்டில் திணிக்க எந்த வாய்ப்பும் அளிக்கப்பட மாட்டாது என சட்டப்பேரவையில் தமிழக அரசு உறுதிபட தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் இன்று உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கை மீது நடைபெற்ற விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் திரு கே.பி. அன்பழகன், மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக தமிழக அரசு பரிசீலித்து தெரிவிக்கும் என்றும், சமஸ்கிருதம், ஹிந்தி ஆகிய மொழிகளை தமிழ்நாட்டில் திணிக்க எந்த வாய்ப்பும் அளிக்கப்பட மாட்டாது, சிறுபான்மையினர் நலன் முழுமையாக பாதுகாக்கப்படும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். வரைவு தேசிய கல்விக் கொள்கை 216 சில உள்ளீடுகள் மட்டுமே மைய அரசால் மாநில அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதை மாண்புமிகு அம்மாவுடைய அரசு விரிவாக பரிசீலித்து தனது கருத்துக்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் மைய அரசிற்கு அனுப்பி வைக்கும். அவ்வாறு அனுப்பப்படும் மாநில அரசின் கருத்தில் தமிழ்நாட்டின் நலன்கள் முழுமையாக பாதுகாக்கப்படுவதையும், தமிழ்நாட்டின் கல்வித்துறையில் உள்ள சிறந்த நடைமுறைகள் தொடரப்படுவதையும், மேலும் மாநிலத்தின் மொழி மற்றும் கலாச்சார தன்மைகள் பாதுகாக்கப்படுவதையும் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு உறுதி செய்யும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் அல்லது இந்தி மொழியை திணிக்க எந்த விதமான வாய்ப்பும் அளிக்கப்பட மாட்டாது. மேலும் மாநிலத்தின் சிறுபான்மையினுடைய நலன்களும் பாதுகாக்கப்படும். பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது இதே கருத்தை உறுதிப்படுத்திய அமைச்சர் திரு பெஞ்சமின், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தில் கல்வி புரட்சியை ஏற்படுத்தி 221 புதிய தொடக்க பள்ளிகளை தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் 1000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். மாண்புமிகு தமிழக முதல்வர் இதய டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மாணவ செல்வங்களின் எதிர்காலத்தையும் அவர்களின் கல்வி தேவைகளையும் ஈடு செய்யும் பொருட்டு மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக புதிய பள்ளிகளையும் அதற்கான ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் இல்லாத பணியிடங்களையும் தோற்றுவித்து கல்வி புரட்சியை ஏற்படுத்தியுள்ளார்கள். ஏழை எளிய பெற்றோர்களின் எதிர்பார்ப்பை ஈடு செய்யும் மக்களின் அரசாக விளங்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இதய டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவின் அரசால் கடந்த 5 ஆண்டுகளில் மொத்தம் 221 புதிய தொடக்கப் பள்ளிகளும் 112 தொடக்கப் பள்ளிகள் நடுநிலைப் பள்ளிகளாகவும் 810 நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகளாகவும் 402 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளியாகவும் தரம் உயர்த்தப்பட்டன என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு